அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மனையுள்ள சன்மார்க்க அன்பர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். கேளப்பா உகாரம் அது விந்துவாகும் அப்படின்னு சொல்றார். கிருபை உள்ள மகாரம் அது சக்தியாகும். இப்போ சக்தி எது அப்படின்னு சொல்கிறார். ஆளப்பா அகாரம் அது மூலமாகும். உகாரம் மகாரம் அகாரம். அப்பனே சிகாரம் அது வன்னியாகும். நாளப்பா வகாரம் அது வாசியாகும். நாளப்பா வகாரம் அது வாசியாகும். ஒரு ஓங்காரம் நடுவிலாடும் அப்படின்றது. அப்போ நடுவிலாடும் இப்படி எல்லா சித்தர்களும் சாதுக்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. நடுவிலாடும் ஓங்காரம், அதாவது விசித்திலிருந்து உள்நாக்கு மேலே அங்கே தான் ஓங்காரம், அதுதான் சுழுமுனை. நடுப்புருவம், நடுப்புருவ பூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா சித்தர்களும் அதான் சொல்கிறாங்க. உச்சிக்கு கீழடியும் ஊசி முனை வாசலுக்கு மேல் அப்படின்னு. அப்போ ஊசி முனை வாசல்னால் அதை ஒன்றும் பிரிச்சே பார்க்க முடியாது. இந்த வாசியை நாம் ஏற்றி இறக்கும்போது தான் அந்த துவாரமானது திறக்கும். அது எப்போது திறக்கும்னு சொல்ல முடியாது. நம்முடைய முயற்சி வாசியை ஒழுங்காக செய்யணும், முறையாக செய்யணும். ஒரு குருவிடத்தை கேட்டு செய்யணும். அந்த வாசியை ஒரு 10 செகண்டு மெதுவாக ஏற்றுறோம் அப்படின்னா 10 செகண்டு நிறுத்துகிறோம். ஒரு 20 செகண்டு விடணும். அது சுத்தமாக விடணும், விடுவது அதிகமாக விடணும். இப்படி நாம் பயிற்சி பண்ணும்போது வயசு கணக்கு கிடையாது. இத்தனை வயசு ஆகிப்போச்சு அப்படின்லாம் கிடையாது. அதை ஒழுங்காக செஞ்சோம், முறையாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சில நாள்லேயே உனக்கு துரியத்துக்கு போயிடலாம். முயற்சி தான். குரு சொல்லக்கூட பிரகாரம் நாம் முயற்சி செய்யணும். முயற்சியும் பயிற்சியும் தான் தேவை, விடாமுயற்சி தேவை. அதாவது ஒரு 15 நிமிஷம் செஞ்சால் போதும் வாசி யோகம். ஏன்னா அதிகமாக செஞ்சால் மலசலங்கள் நெருப்பு மாதிரி இருக்கும். மலம் கழிச்சாலும் நெருப்பு மாதிரி இருக்கும், ஜலம் கழிச்சாலும் நெருப்பு மாதிரி இருக்கும். அப்போ இது சுத்த உஷ்ணம்தான் இருந்தாலும் நமக்கு வெளிப்புற உஷ்ணமும் சேர்ந்து வர்றதுனால உடம்பு பெரிய அனலாக இருக்கும், சோர்வு வரும், மயக்கம் வரும், ஆகாரம் அறையாக தான் எடுத்துக்கும், ஏதோ இனம் தெரியாத போலலாம் இருக்கும். இப்போ வாசி நம்ம ஒழுங்காக பழகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கு சில முத்திரைகளை வச்சு உட்காந்தோம்னா சரியாயிடும். உடம்பு சூடாகும் போது சந்திரகலையில் நம்ம பயன்படுத்தணும். சந்திரகலையை பயன்படுத்தும் போது உஷ்ணம் குறையும். அதுபோல் உஷ்ணம் இல்லாத குளிர்ச்சியான ஆகாரத்தை பயன்படுத்தணும். இந்த கொரோனா காலத்தில் தவம் செய்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த கொரோனா நோய் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க உடம்புல தக தக தகன்னு உஷ்ணம் ஏறும், அதிகமாக உஷ்ணம். அந்த உஷ்ணத்தால் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த எந்த கிருமியாக இருந்தாலும் அது பொரிஞ்சு போகும், இறந்து போகும். அதுதான் கொரோனா காலத்தில் வாசி யோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் வேறு இல்லை, அந்த நோயே இல்லை. அவங்க அட்டெண்டராக கூட இருந்தாங்க. கொரோனா இருக்கிறவங்களுக்கு அட்டெண்டராக கூட போயிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வெளியில் வாசி யோகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியல, சில இடங்களில் நாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாசி யோகமே பண்ண வேண்டியதில்லை. சிவாய நம்ம சிவாய நம்மன்னு உள்ளுக்குள்ளே சொல்லிடணும். சத்தா அட்டெண்டராக இருக்கணும்னா எந்த நேரமும் சொல்லிட்டே இருக்கணும். அதுவே உஷ்ணமாகிடும், அதுவே தவமாகிடும். சிவாய நமன்னு பட்டால் அதில் வாசின்னு வரும்.
அப்போ சிவாய நம்மன்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். சில இடங்களுக்கு போயிட்டோம், அங்கே வந்து வாசி யோகம் பண்ண முடியல அப்படின்னா அங்கே இருக்கிற காற்று குப்பையெல்லாம் நம்ம இழுக்கக்கூடாது. நம்மாட்ட சிவாய நம்ம சொல்லியிருந்தால் நமக்கு சுத்த உஷ்ணம் ஏறினா நமக்கு வந்து ஆக்சிஜன் குறையாமல் இருக்கும், உடம்புக்கு பாதிப்பு வராது. உடம்புக்கு பாதிப்பு வரலாம், ஏன்னு கேட்டால் தவம் செய்கிறவங்களுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி இருந்தால், ஏதாவது நோய் இருந்தால் அது இந்த ஜென்மத்தில் வந்து சரியாகிடும். ஏன்னா அடுத்து உனக்கு ஜென்மம் இல்லை, பிறவி இல்லை என்னும்போது அது இப்போ வந்து அது வேலையை முடிச்சிடும், அது கணக்கு முடிச்சிடும். அதில் வந்து சில சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசியை நீங்கள் முறையாக செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லா பாவமும் இந்த பிறவிலையும் தொலைஞ்சிரும், அதெல்லாம் ஒன்றும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. இதை அனுபவிச்சவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ பிறவி துன்பத்தை வாழையடி வழியாக நம்ம வந்து துன்பத்தை உடனடியாக இந்த பிறவிலே சரி செய்து கொண்டு எல்லா வல்ல இறைவனை அடைய வேண்டும் என்பது தான் வாசி யோகம். பிறந்தோம் வளர்ந்தோம் சம்பாதிச்சோம் குடும்பம் நடத்தணும் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. இதுவும் பார்க்கணும், நாம் வந்து மேல்நிலைக்கு போகக்கூடியதையும் பார்க்கணும். அதான் சொல்கிறார், கேளப்பா உகாரம் அது விந்துவாகும், விந்து சக்தின்னு சொல்லுவாங்க. வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு அது சேமிப்பாகும், அந்த சக்தி வந்து சேமிப்பு. வாசி யோகம் பண்ணுறவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கு வந்து சேமிப்பாக இருக்கும். வாசி யோகம் இல்லாதவங்களுக்கு தான் அது வந்து நஷ்டமாகும். வாசி யோகத்தில் உள்ளவங்களுக்கு சேமிப்பாகும், அவங்க உடம்பே வந்து நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும், முகம் வந்து ஒரு பொலிவாக இருக்கும். அப்போ உகாரம் தான் வந்து இது விந்து சக்தியாக மாறுது. கிருபை உள்ள மகாரம் அது சக்தியாகும். சக்தி தான் நமக்கு, அது ரெண்டும் சேர்ந்தது தான் சக்தி. ஓம் சக்தி வழிபாட்டில் சொல்லுவாங்க, விந்து சக்தியை போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சக்தியை, மகாரம் அது சக்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலப்பா அகாரம் அது மூலமாகும், மூலம் அகாரம் தான் வந்து மூலம். அப்பனே சிகாரம் அது வன்னியாகும். நாளப்பா வகாரம் அது வாசியாகும். வகாரம் தான் வாசி. இந்த வாசி யோகம் நம்ம மேல்நிலை அடையிற வரைக்கும் தான் வாசி யோகம், அப்புறம் அதுவாக நின்றோம். துரியத்துக்கு மேலே போயிட்டோம்னா இது நின்றோம், அப்புறம் அப்படியே இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. வாசி யோகம்னா கடைசி வரைக்கும் பண்ணுறதில்ல. இப்போ டிகிரி முடிக்கிறாருன்னா அவர் அப்பப்போ டிகிரி முடிச்சுட்டே இருக்கார், ஒரே இடம் தான் டிகிரி முடிப்பார். அந்த டிகிரி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பயன்படும். அதுபோல் 10வது வாசலை நம்ம திறந்துட்டோன்னு சொன்னால் இந்த வாசி யோகம்லாம் அதுவாக கட்டாயிடும், மேல்நிலைக்கு போயிட்டோம். அவங்க எப்பயுமே தெளிவான சிந்தனையில் அந்த யோகத்திலே இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் சிவாய நமன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நல்லதொரு ஓங்காரம் நடுவில் ஆடும். எங்கே ஆடுது? நடுவில், உள்நாக்கு மேலே உச்சிக்கு அங்கே ஒரு மாடம் இருக்குது, அங்கே ஒரு கூடம் இருக்குது. அந்த மாடத்தில் தான், அந்த கூடத்தில் தான் ஓங்காரமானது ஆடுது. அதான் புருவம், இந்த இடத்துக்கு நேராக இருக்குது உள்ள, அதுதான் புருவமத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணு வழியாக நமக்கு காற்று செலவாகுது. இப்போ கண்ணு வந்து எதை பார்க்குதோ அந்த பார்வை எங்கே போதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய காற்று வந்து செலவாகுது. இப்போ அதுதான் சித்தர்கள்லாம் வந்து எதையும் அதை உற்று நோக்கி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, மனசிவனேன்னு இருப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாங்க, காற்றை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா யோகத்தில் இருக்கணும். யோகத்தில் கண்ணை மூடி இருக்கும்போது இந்த காற்றானது நம்முடைய பின்பக்கத்தில் தமனிலிருந்து உச்சிக்கு அங்கே ஒரு சுரப்பி இருக்குது, அந்த சுரப்பிக்கு வந்துட்டு நம்ம கண் வழியாக அது காற்று வெளியாகும். அப்போ அந்த கண் வந்து மூடியபடியே இப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த காற்று அப்படியே ரிட்டர்ன் ஆகும், உள்முகமாக ஆடும். இந்த காற்று உள்ளே ஆடும், காற்று வேஸ்ட் ஆகாது.
அப்போ கண்ணுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. கண்ணால் தான் வந்து நாம் மேல்நிலையை அடைய முடியும். கண்ணை நாம் இப்படி ஏற்றி இப்படி பார்க்கும்பொழுது, அதாவது கண்ணை இப்படி தான் ஏற்றணும்னு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணு கேட்டால், கண்ணை மூடினபடியே உள்ளே ஏற்றணும். மொழியை அந்த விழி வந்து உயர ஏற்றணும். கண்ணு மூடியே இருக்கலாம், ஆனால் விழி உயர ஏறினாலும் பார்வை இருக்காது. பார்வை வெளியே தெரியாது. அந்த விழி மட்டும் தெரியுமே தவிர பார்வை தெரியாது. பார்வை தெரியாதான் அந்த காற்று வாசி வந்து வெளியே வேஸ்ட்டாக போயிடும் காற்றானது. அப்போ 4 பங்கு வேஸ்ட் ஆகிற காற்றை உள்முகமாக திருப்புங்க அப்படின்றார். அதாவது ஒரு நதி வந்து கடலில் போய் விழுது, அது எதுக்கும் பலன் இல்லாமல் போகுது. கடலில் விழுந்தால் என்ன பலன் இருக்குது? அதை நிலத்து பக்கம் திருப்பி விட்டால் செழிப்பாக இருக்கும், நிலம் விளையும், பல உயிர்கள் அதனோட வாழும். அப்போ அதுதான் உள்முகமாக திருப்பு அப்படின்றது. அப்படி திருப்பும்போது உங்களுக்கு வந்து இந்த பிடரிக்கெலாம் வரும். பிடரிக்கெலாம் வரும், முதுகு தண்டு வழியாக அந்த நரம்பு வழியாக இப்போ பிணைஞ்சிக்கிட்டு போய் மூலாதாரத்துக்கு போகும். அப்புறம் மூலாதாரத்துலேருந்து தானாக பஞ்சபூதமும் நீ சொல்கிறத கேட்கும். அதான் சொல்கிறாங்க, நல்லதொரு ஓங்காரம் நடுவிலாடும், அதான் ஓங்கார பீடம். ஓங்கார பீடம் அதில் நான் ஏறும் தருணம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். ஓங்காரம் உச்சி முதல் மூலாதாரம் வரை வாசியோக பயிற்சியால் இந்த குண்டலியானது மேலேறும். அதான் பிணைச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே தாமரை இலையில் தாமரை தண்டை ஒடிச்சு பார்த்தா ஒரு நூல் மாதிரி வரும், சின்ன நூல் நார். அந்த மாதிரி ஒரு நூல் எடியில் முதுகு தொண்டினுடைய நடுவில் இந்த குண்டலி சக்தியானது மேலே ஏறும். அப்படி ஏற்றிருக்காங்க. எல்லாருமே குண்டலி பால் வேண்டுகிறேன், வள்ளலார் சொல்கிறார், குண்டலி பால் வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு. இதில் பல விதம் இருக்குது. சிலர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்ல, இது நீங்கள் வந்து விஷத்திலேருந்து காற்று ஏற்றும் போதும் அது வந்து மூலாதாரத்துக்கு தான் வேலை செய்யும். ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல மட்டும் அது வேலை செய்யும். மோட்டரில் இருக்கிற அனைத்து உறுப்பும் அனைத்து இதுவும் வேலை செய்யும், அனைத்து காயில்களும் வேலை செய்யும். அதுபோல் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மூலாதாரம் வேலை செய்யும். அதான் சிலர் வந்து அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் நினைவு வைக்காதீங்க. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த சிரசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிரசு இருந்து கை இல்லை, கால் இல்லை, இடுப்பும் கீழே இது இல்லாட்டாலும் உயிர் வாழலாம். இடுப்பில் இருந்து சிரசு வரைக்கும் தான் நீ மாடு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். கை வேண்டாம், கால் வேண்டாம், எது இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் யாருன்னு கேட்டால் சிரசு தான். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். மணிபூரகம் முதல் உச்சி வரை கை கால் பிடரி உடல் முழுவதும் பரவும் தானே. பாருங்க, மணிபூரகம்னா தொப்புள்லேருந்து பிடரி போமா, கை கால்கள்லாம் போமா. அந்த வாசியானது நம்ம வாசி பண்ணுறது, இந்த காற்றானது எங்கெல்லாம் பரவும் அப்படின்னு சொல்கிறார். இதை அறிந்த சித்தர்கள் அதன் நுட்பத்தை உள்முகமாக ஒடுங்க செய்யும் பயிற்சி. இதை அறிந்த சித்தர்கள் தான் உள்முகமாக ஒடுங்க செய்யும் பயிற்சி தான் வாசி யோகம். இதுதான் வாசி யோகம்னு சொன்னாங்க. உள்முகமாக இந்த காற்றை ஒடுங்க செய்கிறது தான். உச்சிக்கு மேலேறும் காற்றை 2ஆக பிரித்து, உச்சிக்கு மேலே ஏறுற காற்றை 2ஆக பிரித்து 4 பக்கமும் பரவி உள்ளும் வெளியும் 12 கலைகளோடு கலந்து உச்சிக்கேறும். 12 கலைகளாம் எவ்வளோ நடக்குது பாருங்க. உச்சிக்கு மேலேறும் காற்று 2ஆக பிரிந்து 4 பக்கமும் பரவி உள்ளும் வெளியும் 12 கலைகளோடு கலந்து உச்சிக்கு மேல் 12 அங்குலத்தில் என்ன சொல்கிறாங்க பாரு. உச்சிக்கு மேலே 12 அங்குலத்தில் துவாத சாந்த பெருவெளி. இது என்ன பெருவெளி? துவாத சாந்த பெருவெளி.
துரியமும் கடந்ததோ பெரிய வான் பொருளென. என இறைவன் அண்ட சராசரமும் எங்கும் நிறைஞ்சிருக்கிறான். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. இறைவனை நீ முழுசாக தேடி பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் முடியாது. அது மாடு போயிட்டே இருக்கும், நீண்டுக்கிட்டே இருக்கும். அதில் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார். அண்டங்களுக்கு மேல் நிறைந்திருக்கிறார். அண்டங்களுக்கு மேல் நிறைந்திருக்கிறார். அந்த இறைவன் தான் நம்முள்ள உயிராக இருக்கின்றார். நம்முள்ள என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே கிடைத்த என்னுடைய அன்பே அப்படின்னு. என் உள்ளதாக இருக்கிற உன்னுடைய தரத்தை நான் அறியல அப்படின்னு தான். என்னுள்ளே மலர்ந்து, இந்த இடத்துல மலர்ந்து, என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே. இங்கே தான் மலர்ந்துருக்கிற தாமரைப்பூ மாதிரி 1000 இதழ்கள் கொண்ட தாமரையா. ஆனால் உன்னுடைய தரத்தை நான் சிறிதும் அறியலை அப்படின்னு சொல்லுவார் வள்ளல். துவாத சார்ந்த வழியில். அப்போ அந்த 4 அங்கெல்லாம் எந்த காற்றுக்கே வேஸ்ட்டு கிடையாது. நாம் நாக்கை மடித்து அன்னத்து மேலே வச்சிட்டோம்னா காற்று 4 அங்கெல்லாம் வேஸ்ட் ஆகாது. மேல் அன்னத்தில் ஒட்டின மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்க, நம்ம நாக்கை மடித்து வச்சுட்டோம்னா இந்த காற்று வேஸ்ட் ஆகாது. அங்கே போய் அது 4 அங்கலமாக பிரிந்து 12 கலைகளோடு துவாத பெருவெளிக்கு சேர்கின்றது. துவாத பெருவெளியில் 12 கலைகளோடு சேர்கிறது. அந்த காற்று தான் சிவம். சிவம்னா அதுதான் சிவம். சிவம் எங்கே இருக்கிறார்? உயிராக இருக்கிறாரு. அந்த உயிரை உணரும் போது அவர் நம்ம உச்சிக்கு மேலே 12 அங்கலம் 1 அடி, அதுக்கு மேலே துவாத சார்ந்த பெருவெளியில் இருக்கிறார். வாசி யோகம் முழுமையாக நாம் செஞ்சு இதை நிறைவு பெற்று விட்டோமானால் அவங்களுக்கு கண்டிப்பாக இது திரும்ப வாசி யோகம்லாம் பண்ணணும் இல்லை. சிவனேன்னு சிவசிவா சிவசிவான்னு இருந்துகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதுவே யோகம்தான். அதான் என்ன சொல்கிறாரு, பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பதனை, பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பதனை பிடித்து ஆட்ட தெரியாமல், அதை பிடித்து ஆட்ட தெரியாமல் கட்டுக்குள் நெல்லாமல் சிரசிலேறும். அதை பிடிச்சு ஆட்டினீங்கன்னா உன் கட்டுக்குள் நிற்காது. இது பொட்டியில் அடைஞ்சு கிடக்கிற மாதிரி நம்முடைய உள்நாக்கு மேலே அடைஞ்சு இருக்குது. பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பதனை பிடித்து ஆட்ட தெரியாமல் புலம்புகின்றார். நான் எவ்வளோ நாளாக தவம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், எது நடக்கலை, எதுனா அது போகல அப்படின்னு. இதை முறையான குரு விட்டு தெரிஞ்சுக்கிட்டு முறையாக செஞ்சோம்னா நம்ம உடல் உபாதை வரும்போது அவங்க சொல்லுவாங்க. நம்ம வாசிவம் பண்ணினே இருக்கிறோம், மன உளைச்சல் உண்டாகுது. அது மட்டும் இல்லை, உடம்புல சத்து இல்லாத மாதிரி இருக்கும், மனம் என்னமோ விருத்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும், வெறுப்பு உண்டாகும், ஆகாரம் குறையும், யார் எது பேசினாலும் கோபம் வரும், சளி அதிகமாக வரும். ஏன்னா ஏற்கனவே இந்த சளியெல்லாம் பந்தமானதெல்லாம் வெளியாகும். சளி அதிகமாக வந்துருக்கும். நமக்கே ஆச்சரியப்படுவோம், என்னடா அம்மா சளி எங்கே இருந்தது அப்படின்னு. சளி வெளியாகும். இப்படி அப்போ நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும், என்ன சாப்பிட்ணும்? இப்போ பச்சை அரிசியும் இந்த பச்சை பயிர்ப்பு வருவாங்க, அதை கலந்து பொங்கி அதை ஏதாவது அதுக்கு ஒரு தொட்டுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், இல்லை கஞ்சியோட சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது உடம்பு நல்லாயிருக்கும். இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பாம்பை பிடித்து ஆட்ட தெரியாமல் புலம்புகின்றார். குண்டலியானது மூலாதாரத்தில் பெட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. குண்டலி மேலே ஏறினா நமக்கு நல்லது தான் செய்வோம், நீதி நேர்மை எல்லாமே இருக்கும். இது அவங்க பொருள், இது நம்ம பொருள், இது தேவையில்லை, இது பாவம், இது புண்ணியன்றது கரெக்டாக தெரியும். யாருக்கும் நம்ம வஞ்சனை செய்ய மாட்டோம், நரி போல் வஞ்சனை செய்ய மாட்டோம். அதனால தான் சொல்கிறார், இதை பிடித்து ஆட்ட தெரியாமல் புலம்புகின்றார்.
இது கட்டுக்குள் நில்லாமல் சிரசில் ஏறும். இதுக்கு நீ வாசி யோகம் செய்தா இது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது, அது தானாக சிரசில் ஏறும். அதுதான் அப்பா சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவார், நீங்கள் விஷத்திலேருந்து ஏற்றினாவே எல்லாமே ஏறி வந்துடும், பஞ்சபோதமும் கட்டுக்குள் அடங்கும், இந்த குண்டலி எல்லாமே ஏறும், எல்லா சக்தியும். இதுக்கு கிரியா யோகம்னு சொல்லுவாங்க, அது ஒன்றே போதுங்க. தண்ணிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது, அரிசிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது, நதிக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. நதியெல்லாம் தண்ணி தான், எல்லா நதியும் தண்ணி தான், இருந்தாலும் பேர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. கங்கா, யமுனா, சிந்து, காவேரி, நர்மதா, கோதாவரி, இப்படி பேர் இருந்துக்கிட்டே இருக்குது. தென்பெண்ணை, வட, அப்படிலாம் பாலாறு, ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பேர் தான். ஆனால் நதி ஒன்று தான், தண்ணி ஒன்று தான். அதுபோல் யோகம் ஒன்று தான். அது கிரியா யோகான்றது இந்த வாசி யோகத்தோடு சேர்ந்தது. இதுவே போதுமானது. இந்த ஒரு யோகம் செஞ்சாலே போதும். நான் மட்டும் எல்லா பேரையும் படிச்சுக்கிட்டு எல்லா யோகத்தையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதுவே மேல்நிலையை போய் சேரும். அதான் சொல்கிறேன், கட்டுக்குள் நில்லாமல் சிரசில் ஏறும். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க அதுவே ஏறிடும். கடைவாசல் சுழிமுனையில் கட்டும் வாசி. கடைசி வாசல் சுழிமுனை, அங்கே போய் கட்டும் வாசி. நீங்கள் மேல் அணத்து மேலே நாக்க மடக்கி வச்சு யோகம் செய்யும்போது, வாசி யோகம் செய்து கொண்டிருக்கும்போது அங்கே போய் கட்டும், சுழிமுனையில் கட்டும், அதுதான் கடைசி வாசல். கடைவாசல் சுழிமுனையில் கட்டும் வாசி. அப்படி அது கட்டின பிறகு சூரியனும் சந்திரனும் ஒன்றா தோன்றும். ரெண்டும் ஒன்றா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? சந்திரகலையும் சூரியகலையும் ஒன்றாலும் அக்னி, நெருப்பு. அதான் சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் தோன்றும். இது சில பேருக்கு ஒரு கனவுல கூட அந்த மாதிரி தெரியும். முழு நிலவு மாதிரி நிலவு தோன்றும். அந்த நிலவு நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது, பூமி சூழ மேலே ஏறி வருது. ஆனால் நீங்கள் அப்படி அதை உங்களை அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் உச்சிக்கு வந்துடும். அதாவது கிழக்க தோன்றக்கூடிய நிலவு ஒரு நொடியில் பார்த்தா உச்சியில் இருக்கும். அப்புறம் பார்த்தா சூரியன் தோன்றும். அப்படி சூரியனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அது ஒரு செகண்டில் பார்த்தா அதுவும் உச்சிக்கு வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சூரியன் வந்துட்டான், சந்திரன் வந்துட்டான், சூரியன் வந்துட்டான், ஓடியாங்கன்னு புலம்புவாங்க, கத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு சுழிமணியில் அக்னி நின்று போச்சுன்னு அர்த்தம். இந்த அனுபவம் யாருக்கு வருதோ அவங்களுக்கு சுழிமணியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று தானே, ஒன்றாக சேர்ந்து அக்னி ஆகிப்போச்சு. அதாவது செகண்ட் கணக்கில் ஏறும். நிலவு தோன்றும், அது முழு நிலவாக இருக்கும், அது உச்சிக்கு வந்துடும் ஒரு செகண்டில். அப்புறம் சூரியன் தோன்றும், அது ஒரு செகண்டில் பார்த்தா சந்திரனோட ஒன்றா நிற்கும் பக்கத்துலேயே. இது அனுபவத்தில் விட்ட குறை தொட்ட குறை உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க வாசி யோகம் பண்ணுறாங்களோ பண்ணலையே, இந்த அனுபவம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போதான் சொல்கிறார், கடைவாசல் சுழிமுனையில் கட்டும் வாசி, சூரியனும் சந்திரனும் ஒன்றாய் தோன்றும். அப்படி தோன்றிவிட்டால் வயதாலும் வயதிடுமின் வாழ்த்தென கொண்டுடுவேன். அவங்க யார் திட்டினாலும் கம்முன்னு இருப்பாங்க, எல்லாம் கடவுள் செயல்னு இருப்பாங்க. ஆண்டவன் தான் திட்டுறான் அப்படின்னு இருப்பாங்க. யார் திட்டினாலும் அவங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. எல்லாம் கடவுள் செயல், இறைவன் தான் திட்டுறான் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க அருள் அனுபவம் பெற்றவர்கள், அவங்களாம் அருள் அனுபவம் பெற்றுட்டு அழகாக அப்படி தான் இருப்பாங்க. அதாவது நிறை குடம் துள்ளாது, குறை குடம் துள்ளிட்டு கிடக்கும். இப்போ நான்லாம் குறை குடம் பேசிட்டு கிடக்கிறேன். இதே நிறைவு வந்தால் பேச போகிறது கிடையாது, சிவனேன்னு இருப்போம். சொன்ன வரையும் சொல்லியாச்சு, யாரும் கேட்குற மாதிரி தெரியல. வள்ளல் பெருமா சொன்னதே கேட்கல, நாம் சொல்கிறது யார் கேட்க போகிறாங்க? ஏதோ ஒரு ஆவல் சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யாராவது ஒருவர் தேர மாட்டார்களா? ஏற்கனவே ஒரு பெரியவர் சொல்லுவார்,
நாம் பேசும்போது 100 பேர் கேட்டாங்கன்னா அதில் ஒரு ஆள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுவே நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பேசுகிறதுக்கான பலன் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 100 பேரும் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, 100 பேரும் தெரிஞ்சிக்க முடியாது, 100ல் 5 பேர் தான் தெரிஞ்சிக்க முடியும். 100ஓட 5 சேர்ந்தால் 105. அந்த 105 தான் தேரும், 5 தான் தேரும், 100 தேராது. ஏன்னா அவங்களுக்கு விட்ட குறை தொட்ட குறை இல்லைன்னு அர்த்தம். இதை ஆர்வமாக நான் தவம் பண்ணணும், எனக்கு சித்த வித்தை சொல்லிக் கொடுங்க, தீட்சை கொடுங்க, எல்லாம் ஒன்று தான். தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது சித்த வித்தைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவர் அப்பா சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறது ரைட்டு தான். அது பண்ணாலே எல்லாமே எல்லா யோகமும் நம்ம கற்றுக்கொள்ள அடையிடும். அப்போ இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் வாசியை முழுமையாக அடைந்து விட்டீர்கள். அதாவது குண்டலிப்பால் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த நிலைக்கு வந்துடுவீங்க. ஆத்துட்டு நாளாக காலப்படும் மணிவான்னு போயிட்டே இருப்பீங்க. அவன் நம்மளை வாழ்த்துறான்னு சொல்லுவீங்க. வயதாலும் வயதடிமேன் வாழ்த்தென கொண்டுடுவேன் அப்படின்னு போயிடுவீங்க. ஆணவம் அறிவை கெடுக்கும். நம்ம இந்த நிலைக்கு வந்த பிறகு ஆணவத்துக்கு போகக்கூடாது, ஆணவம் நமக்கு இருக்காது. அப்படி ஆணவம் இருந்ததுன்னா அது அறிவை கெடுத்துடும். கண்மம் நான் என்ற அகந்தையை கொடுக்கும். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறுன்னு சொல்கிறார் சிவானந்த பரமஹம்சர். என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் இறைவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லு. நீ ஒரு கருவி தான். நான் தான் அந்த வீட்டை கட்டினேன், நான் தான் நிலத்தை வாங்கினேன், நான் தான் அந்த கோயிலை கட்டினேன் அப்படின்னு சொல்லாத. இறைவனால் தான் நீ கட்டின, இறைவனால் தான் எல்லாமே நடந்தது, நான் செஞ்சேன்னு சொல்லாத. அது ஆணவம்னு சொல்கிறார். அப்போ ஆணவம் வரும்போது அறிவு கெட்டு போகுது, அறிவு மயங்கி போகுது. அறிவு என்ன பண்ணுது, திரை போட்டு மூடிடுறாங்க. கண்மம் நான் என்ற அகந்தையை கொடுக்கும். மாயை இருக்க, அது மாயை இருக்காது. மாயை எப்படின்னா, சுத்த மாயை அசுத்த மாயன்னு 2 மாயை இருக்குது. அதில் நீங்கள் யோக நிலையில் வரும்போது அசுத்த மாயம் மாறிடும். அதுக்காக தனித்தனியாக பயிற்சி எடுக்க தேவையில்லை. இது ஒன்றே, இந்த ஒரு பயிற்சியிலே எல்லாமே விலகிடும். அப்போ சுத்த மாயை அசுத்த மாயை, சுத்த மாயை உங்களுக்கு வரும், அசுத்த மாயை போயிடும், விலகிடும். இது மிக நுண்ணிய பொருள். இந்த சுத்த மாயை இது மிக நுண்ணிய பொருள் அப்படின்றார். இந்த சுத்தமாயை எங்கும் நிறைந்திருக்கும். சுத்தமாயை எங்கும் நிறைந்திருக்கும். இது ஆணவத்தோடு பிறகு கலக்காது. சுத்தமாயை வந்துடுதுன்னா ஆணவம் கண்மம் எல்லாம் மறைஞ்சிடும், அகந்த எதுவுமே இருக்காது. இந்த சுக்கில சக்தி கிரியாசக்தியின் இயக்கத்தில் இருக்கிறது. சுக்கில சக்தி எங்கே இருக்குது? கிரியாசக்தியின் இயக்கத்தில் இருக்கிறது. சதாசிவமும் சக்தியும் ஒன்றாக இயங்கும். சதாசிவமும் சக்தியும் ஒன்றாக இயங்கும். இது என்னன்னு கேட்டால், நம்ம உடம்புள்ள சிவன் சக்தி எல்லாமே ரெண்டும் ஒன்று தான். இதான் வள்ளலார் சொல்லுவார், ஒன்றல இரண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே. என்ன சொல்கிறார்? சக்தி சிவம் அப்படி 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துன்னு நீங்கள் மட்டும் சொல்லின்னு போகாதீங்க. சிவாய நமனாவே எல்லாமே அடக்கம். அப்போ இது ஒன்றே போதும். அதான் ஒன்று தான் கடைசியில் போய் சொல்லுவார். நீங்கள் எத்தனை சாமியை பிரித்து நீங்கள் தான் பேர் வச்சிங்க. சாமியெல்லாம் அது பேர் வச்சிக்கல. உடம்புல இயங்கக்கூடியது 2 சக்தி தான். அது சிவனும் சக்தியாக இயங்குகிறது. உடம்புல 2 சக்தி இருக்குது, சிவனும் சக்தியும். சிவன் மட்டும் இருந்தால் அவர் மட்டும் படுத்து தான் கிடப்பார், கம்முன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டார். அப்போ சக்தி கலந்துருக்கணும். சக்தி கலந்த பிறகு தான் அவர் எந்த எல்லா வேலையும் செய்வார். அப்போ சிவம் இல்லாத சக்தி இருக்க முடியாது, சக்தி இல்லாத சிவம் இருக்க முடியாது. 2மே இருக்கணும். இந்த உடம்புக்கு 2மே இருக்கணும்.
அதான் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இல்லைன்னா இந்த உடம்பு இயங்காது. வெள்ளை அணுக்களாக சிவனும் சிவப்பு அணுக்களாக சக்தியும் இயங்குறாங்க. சிவம் மட்டும் இருந்தால் என்ன பண்ணும்? சவம் மாதிரி கிடக்க வேண்டியதான். போகிறவங்க வரவங்களாம் நம்மளை திட்டிட்டு போவாங்க, ஏண்டா கிடக்குது, இது ஏண்டா கிடக்குதுன்னு. சாப்பிட்டுட்டு நான் மட்டும் கிடக்க வேண்டியதான் ஒரே இடத்துல. ஆனால் சக்தி இருந்தால் தான் நீ நடக்க முடியும், இயங்க முடியும். அப்போ நீங்கள் வாசி யோகம் பண்ணும்போது சிவனும் சக்தியும் ஒன்றா உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ உங்களுக்கு என்னைக்கு பார்த்தாலும் என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு நாணமா மருந்து. இந்த மருந்து தான் நல்ல மருந்து, இதுதான் சுகம் தரக்கூடிய மருந்து, இதுதான் இளமையாக இருக்கக்கூடிய மருந்து, இதுதான் நாணமா மருந்து. இந்த மருந்து பாட்டில் நிறைய சொல்லுவார் வள்ளல். அப்போ இதுதான் நல்ல மருந்து. நீங்கள் இந்த மருந்தை நினச்சிட்டிங்கன்னா இளமையாக இருப்பீங்க. இப்போ 800 வருஷம் இருந்தாங்க, 3000 வருஷம் இருந்தாங்க நம்ம சித்தர்கள், இளமையாக தான் இருந்தாங்க. வயசு இல்லை, வயசாகி போய் நம்மளை மாதிரி இல்லை அவங்க. ஏன்னா அவங்க நிலைக்கு நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம், நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் துணையோடு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம். துணை இல்லாமல் நீச்சல் அடிக்க கற்றுட்டோம்னா தெரிஞ்சு சரியாக போச்சு, நாமளும் அவங்க நிலைக்கு போகலாம். ஆற்றுல விழுந்துட்டோம், கிணத்துல விழுந்துட்டோம்னா நீச்சல் தெரியணும். நீச்சல் இல்லாத நீந்தி வர முடியாது. நீ மாட்டும் கிணத்துல வந்து கை கால் ஆடாத இருந்தீங்கன்னா போயிடும், சிவம் போயிடுவார். ஆனால் கை காலை உதைந்தால், உழைப்பு கொடுத்தால் சிவன் வந்து என்ன பண்ணும்? சிவனும் சக்தி ஒன்றா வந்து வேலை செய்யும். எத்தனை நாள் வேணும்னாலும் உயிர் வாழ்ந்துன்னு இருக்கலாம். அப்போ இதுதான் கிரியாசக்தி. இந்த இயக்கத்தில் தான் இது ரெண்டும் சிவனும் சக்தியும் தான் ஒன்றாக இயங்குகிறது. சதாசிவமும் சக்தியும் ஒன்று. இது இரண்டும் இயங்கினால் அறிவு சமநிலைப்படும். அது சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இது நடக்க போகுது, இது இப்படி நடக்கும் போகுன்றதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குண்டலி நமக்கு வசப்பட்டு விட்டால் அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய பேச்சு எல்லாமே தனியாக இருக்கும். காந்தம் இரும்ப கவு போல் மக்கள் வந்து அவங்ககிட்ட நிற்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த குண்டலி பால் அவங்களை சாப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம், குண்டலி அமிர்தம் சாப்பிட்டுன்னு அர்த்தம். ஆனால் நான் 2 வருஷமாக பண்ணுறேன், 5 வருஷமாக தவம் பண்ணுறேன்னா தவம் சரியில்லாதனால நம்ம இன்னும் அந்த நிலைக்கு போகல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாசி யோகம் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் குரு சொல்கிற மாதிரி செய்யுங்க, ஆனால் இடைவிடாக செஞ்சுட்டு இருங்க. அந்த தேவகுரு தானாக வந்து அவருக்கு உனக்கு சொல்லி தருவார். எங்க அண்ட சராசரம் இன்னைக்கு ஒரே நிலையாக இருக்கக்கூடிய பேரண்ட குரு, அவர் பேர் பேரண்ட குரு. எல்லா கிரகங்களையும் எல்லா இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடியவர் அவர் தான். அந்த பேரண்ட குரு வந்து அவரே உனக்கு சொல்லி தருவார். ஏன்னா அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. நானும் சரியாக நீச்சல் அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். அவர் வந்து இப்படி கையை காலை கையை இப்படி நீந்து காலை அப்படி ஆட்டுன்னு சொன்னார். அது பிறகு நான் நீந்த ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது தேவகுரு அவரே வந்து சொல்லி தருவார். முயற்சி தான் தேவை உங்களுக்கு, முயற்சியும் பயிற்சியும் இருக்கணும். இந்த கிரியா யோகமே போதுமானது, வேறு யோகங்களை தேடி அலைய வேண்டாம். அதான் சொன்னேன் நான். ஒரு டிகிரி முடிச்சாலே போதும், அதுக்கு மேலே நீ மாட டிகிரி முடிச்சுனே போயின்னு பேர் வாங்கின்னு இருக்கு தேவையில்ல. அதே ஒழுங்காக செஞ்சால் நீ மேலே போயிடலாம். சிவம் என்பது நம்ம உடம்புல தான் இருக்குது. அது படைத்தல், காத்தல், அழித்தல் 3 வேலையும் அவங்க தான் இருக்காங்க. முத்தொழிலும் அவங்க தான் செய்கிறாங்க. முதல் சக்கரம் மூலாதாரம், அது மண். 2வது சக்கரம் சுவாதிஷ்டனம், அது நீர். மணிபூரகம் நெருப்பு. அநாதகம் வாயு. விசுத்தி ஆகாயம். ஆக்கினே நெற்றிக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எல்லாத்தையும் நம்ம கூட்டி படித்தோம்னா நமச்சிவாய நம்ம உடம்புல எங்கே இருக்குது?
மூலாதாரத்துலேருந்து சரசு வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சக்கரங்களை படித்த நமச்சிவாய. அதான் நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் இணை மறவால் அப்படின்னு சொல்லுவாங்க. இமைப்பொழுது கூட நான் அவனை மறக்க மாட்டேன் அப்படின்னு பாடுவாங்க சைவ சித்தாந்தத்தில். அப்போ இப்படி பாடினாலே அவங்களுக்கு யோகம் உண்டாகும், வாசி யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாசி யோகத்தை எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை மறைமுகமாக சொன்னாங்க, டைரெக்டாக சொல்லலை. எனக்கு தேவகுருவே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. நான் அதை செஞ்சிட்டு இருந்தேன். அதன் பிரகாரம் குருவனுடைய அருளால், தேவகுருவனுடைய அருளால் அன்னை சகுந்தலா அப்படின்றவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, ராஜயோகம். சகோதரி அவங்க நிறைய எல்லா சித்தர் புக்கையும் படிச்சிருக்காங்க. எல்லா சித்தருடைய திருவாசகம், தேவாரம், தாய்மானவர் சுவாமிகள், யார் யார் என்ன எழுதினாங்களோ சித்தர்கள் எழுதித அனைத்தையும் படிச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதுலாம் ஒரு அன்னை சகுந்தலா சொன்னது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க சொன்னது தான், அவங்க எல்லா சித்தர்களும் சொன்னது தான் சொல்கிறாங்க. இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கிடையாது. சித்தர் புக்கம் எல்லா புக்கும் படித்தாலும் எல்லாம் இதை தான் சொல்கிறாங்க. இப்போ அழகணி சித்தர் என்ன சொல்கிறார்? உச்சிக்கும் கீழடியோ ஊசி மன வாசலுக்குள் மெச்சிக்கு மேலேறி என் கண்ணம்மா உன் புதுமை கண்டோர்க்கு சொல்கிறாருல்ல. எல்லா சித்தரும் இதுதான் சொல்கிறாங்க. இப்போ தெளிவாக சொல்லிட்டு வராங்க. இப்போ தெளிவாக இப்போ எல்லாம் எழுதின புக்கை விட இந்த சகோதரி பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி படிக்க தெரியாதவங்களாம் புரிஞ்சுக்கிறது அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க அந்த அம்மா. இவங்க உண்மையிலே எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அம்மா தான். ஏன்னா என்ன அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த சகுந்தலா தேவி தான் ஒரு பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு இவ்வளோ படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சு துல்லியமாக, ஏற்கனவே பயசில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த குருவின் தேட தேவையில்லை, அவங்க சொல்கிறது செஞ்சாவே தேவகுரு வேலை செய்யும். அதனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் செய்ய வேணாம், யாராவது ஒரு குரு முகமாக ஒரு குருவனுடைய அனுகிரகத்தில் செய்யுங்க. ஏன்னா அதில் சில தவறுகள் வரும்போது அவங்ககிட்ட போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது சரி பண்ணிக்கலாம். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பெண்கள் குழந்தைகள்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தான் எழுதியிருக்காங்க, ஒரு அன்னை தான் எழுதியிருக்காங்க, ஒரு அம்மா தான் எழுதியிருக்காங்க, சகுந்தலா தேவி தான். அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான், தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்தவங்க தான், தமிழ்நாட்டிலே அவங்களுடைய அட்ரஸ்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டால், எல்லாமே போய் மறைச்சி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா மட்டும்தான் டைரெக்டாக எழுதி உடைச்சி விட்டுடுது. உண்மை இதுதான், எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். உன் மனச இதுக்கு இல்லை ஒரு நிறைகுறைகளை சரி பண்ணுறதுக்காக ஒரு குரு வச்சுக்கோ அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த குரு முகமாக ஒரு செயலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு குரு அணுகுங்க, அவங்ககிட்ட தீட்சை வாங்குங்க, இல்லை சித்தவத்தை வாங்குங்க, எல்லாம் ஒன்று தான். ஆனால் இதை கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, உங்கள் பணியை செய்யுங்க, இடவிடாது சிவாய நம்மன்னு உள்ள மனசுல நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. ஒரு பெண் தான் சொல்கிறாங்க. அதனால் இது பெண்கள்லாம் அவசியம் இதை படித்து இந்த குழந்தைகளை ஈஸியாக பரிட்சை எழுதுறதுக்கு, அதனுடைய பரிட்சை எழுதுனா அது நல்ல முறையில் பாஸ் ஆகிறதுக்கும், அப்படியே அதில் ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சாலும் மனசை திடம் பண்ணிக்கிறதுக்கும் முத்திரைகள் சொல்கிறாங்க. அந்த முத்திரையை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால், அதாவது வெற்றி தோல்வி உண்டு, தோல்வி வந்தாலும் தோண்டு விடக்கூடாது. தோல்விக்கு பக்கத்தில் வெற்றி இருக்குது. ஒரு பொண்ணு தோண்டு விடுது, 12வது நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சி அது தன் உயிரை விட்டுடுது. அப்புறம் அது ரிசல்ட்டை பார்த்தாக்கா அது பாஸ் ஆகிருக்கு, நல்லா மார்க் எடுத்துருக்குது. இப்போ நடந்தது. அப்போ என்ன காரணம்னு கேட்டால், இந்த அம்மா சொல்லக்கூடிய முத்திரையை செஞ்சால் மனம் திடனாக இருக்கும், மனசு திடகத்தமாக இருக்கும். இப்போ நம்ம யோகம் செய்கிறோம், முதுகு வளைஞ்சி போகுது அப்படின்னா, இந்த முத்திரையில் அப்படி நின்னா இப்படி வச்சாலே முதுகு தண்டு நேராக நிற்கும். அப்போ
இப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய முத்திரையை செஞ்சால் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அவங்க எதிர்காலத்தில் நல்லா தீவிரமாக ஒரு அறிவாளியாகவும் துணிச்சலாகவும் இருப்பாங்க. துணிச்சலாகவும் இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. படிக்கிறது வந்து அப்படியே ஞாபகப்படுத்தி அப்படியே எழுதுவாங்க இந்த முத்திரை செய்கிறவங்க. அதனால் அடுத்த இதில் நான் வந்து அந்த வீடியோவில் இந்த முத்திரை எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.